நடிகர் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் இருக்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த உத்தரவு ஏன் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களில். வணக்கம். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரத்தில் தன்னுடைய முழு பேச்சு வீடியோவையும் பார்க்காமல் தனக்கு பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில குற்றம் சாட்டியதாக கூறி நடிகை த்ரிஷா, நடிகை குஷ்பு மற்றும் நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கக்கூடிய நோக்கத்திலும் விளம்பர நோக்கத்திலும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததுடன் மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மன்சூர் அலிகான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மன்சூர் அலிகான் தரப்பில் த்ரிஷா, குஷ்பு இருவரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சிரஞ்சீவி மட்டும் ஆந்திராவில் இருப்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்ததாகவும், ஆனால் வழக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மற்ற இருவர் மீதான வழக்கை தொடர விரும்பவில்லை என்றும் மன்சூர் அலிகான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மன்சூர் அலிகானுக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்த உத்தரவை நீதிபதிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.